வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசிக்கு பயணம் மேற்கொண்டு PM கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான 20வது தவணை நிதியுதவியாக மொத்தம் 20,500 கோடி ரூபாய் வழங்கும் பணிகளை தொடக்கி வைக்கிறார். இதனால் 9,70,00,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயன்பெறுவார்கள். பிரதமரின் இந்த பயணத்தின் போது பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு சுமார் 2,200 கோடி ரூபாயாகும். 2023ஆம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளன. பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான், விக்ராந்த் மைசி ஆகியோர் சிறந்த நடிகர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ராணி முகர்ஜி சிறந்த நடிகை விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பார்க்கிங் தமிழ் திரைப்படம் சிறந்த படம் மற்றும் சிறந்த குணச்சித்திர நடிகர் உட்பட 2 விருதுகளை வென்றுள்ளது. மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2023ஆம் ஆண்டு வெளியாகிய வாதி திரைப்படத்தில் சிறந்த முறையில் இசையமைத்ததற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு GV பிரகாஷிற்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பதிவிட்டுள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் 75ஆம் ஆண்டு பிறந்த நாளை ஒட்டி கலை பண்பாட்டுத்துறையின் தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள 75 கவிதைகள் அடங்கிய தொகுப்பு நூலை நேற்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம் வெளியிட்டார். தெற்காசியாவின் ஒரே வருடாந்திர சர்வதேச நடன திரைப்பட விழாவான மேனிஃபெஸ்ட் திரைப்பட விழா புதுச்சேரியில் நேற்று தொடங்கியது. ஆரோ அபார் திரைப்படக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 4ஆம் ஆண்டு மேனிஃபெஸ்ட் திரைப்பட விழாவில் உலகெங்கிலும் இருந்து 50க்கும் மேற்பட்ட நடன திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.